அப்படின்னா என்ன பிங்கா இருக்கு? உருகின்னு ஒன்று இப்படி உருகி விழுவேன். அதில் எந்த ஃப்ராக் போட்டாலும் சாரி தும்மலும் கொட்டாவையும் சேர்ந்து வரும். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. ரீசெண்டாக நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் உங்களோட பழைய இந்த மேக்கப் போடுற vlog, ட்ரெஸ் vlog இது மாதிரி தான் ஒன்று காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த மேக்கப் போட்டு போட்டு உங்களுக்கு வந்து அது போர் அடிச்சிருக்கும் போல, எத்தனை லுக் தான் உங்களுக்கு காட்டுறது அப்படின்னு நினச்சி தான் நான் அதை ஸ்டாப் பண்ணேன். நான் ஸ்டாப் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும் இந்த மேக்கப்லாம் போடலாம் ஸ்டாப் பண்ணி. பட் நீங்கள் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுவும் நான் அப்பப்போ போடுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் காட்ட போகிறது என்ன தெரியுமா, என்னோட ஃப்ராக் கலெக்ஷன்ஸ். நான் என்ன மாதிரியான ஃப்ராக் வச்சிருக்கேன், எப்படி ஃப்ராக் வாங்கினா உங்களுக்கு வந்து உங்களோட பாடி டைப்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் இந்த ஃப்ராக்லாம் போட ரொம்ப வெக்கப்படுவாங்க. சில பேர் கல்யாணம் ஆனனால வெக்கப்படுவாங்க, குழந்தை பிறந்து டம்மி வந்தனால வெக்கப்படுவாங்க. சில பேர் வீட்டில் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஃப்ராக்லாம் போட அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப மாடர்னாக இருக்குமோ நினச்சிட்டு. அப்படின்னா அதே ரொம்ப டீசெண்டாக நம்மளால வியர் பண்ண முடியும். அப்படிதான் நானும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நான் ரீசெண்டாக வந்து துபாய் போயிருந்தேன் இல்லையா, 5 days துபாய் போயிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் 2 நாள் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் vlog போட்டேன். பட் அது அப்படியே கொஞ்சம் டிட்டீரியர் ஆகிட்டே வருது நீங்க பாக்குறது. ஸோ உங்களுக்கு இந்த டிராவல் அப்படிங்கிறது எவ்வளோ பிடிக்குது, டிராவல் மட்டும்தான் எனக்கு உங்க சேனல்ல பிடிக்குதுன்னா ஏ அப்படின்னு சொல்லுங்க. டிராவல் அண்ட் மேக்கப் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா பி அப்படின்னு போடுங்க. இல்லை ஒன்லி விமன் கண்டென்ட் மட்டும் தான் வேணும், எனக்கு மேக்கப், ட்ரெஸ், கிச்சன் எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா சி அப்படின்னு போடுங்க. இது 3 நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஸோ தட் எனக்கு என்ன ஃப்ரீக்வன்சில என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் நிறைய ஷூட் அங்கங்கன்னு சுத்துறேனா, ஸோ எனக்கும் இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைமே கிடைக்க மாட்டேது. ஸோ இருக்கிற டைம்ல தான் உங்களுக்கு நான் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ராக் நான் காட்டுறேன். இது இப்போ நான் போட்டுக்கிறது நான் ரீசெண்டா வாங்கினது. நான் ஒன்னும் எங்க வாங்கினோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் அட் அப்படின்னு போட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜ் எழுதுறேன். ஸோ நீங்க இதே மாதிரி இன்ஸ்டால போயிட்டு அந்த பேர் அட் வேண்டாம், வெறுமனே பேர் எழுதினாலோ இல்லை அட் போட்டாலுமே கூட அந்த இன்ஸ்டா பேஜ் உங்களுக்கு வந்துடும். நீங்க வேணா அங்க கூட பாத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக் வந்து நான் ரீசெண்டாக துபாய் போனேன் அப்போ வாங்கினது. இந்த ஃப்ராக்ல வந்து எனக்கு எது ஃப்ரண்ட் பேக்னு எனக்கே வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், இது பா ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல போட்டிருந்தேன். பட் நல்லா கொஞ்சம் லோ நெக் ஆயிடுச்சு எனக்கு, அதனால ரொம்ப ஷை ஆயிட்டு நான் இப்போ ரிவர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தா பாக்கெட் வந்து கரெக்டா ரைட்ல வருது, ரைட் ஹேண்டுக்கு. அப்போ ஒருவேளை இதுதான் ஒரிஜினல் போல. ஸோ இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ல பஃப் ஹேண்ட் வரும், இங்க வந்து எலாஸ்டிக் வரும். ஸோ கை தூக்கினா தெரியுது அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. பிளஸ் உங்களுக்கு பஃப் ஹேண்டும் வரும். கொஞ்சம் இது வந்து ட்ரீமி ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ட்ரீமி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ல சைனீஸ் மாதிரி கை இப்படி தொங்குற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கலாம், வந்து ட்ரீமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க கோடு விழற மாதிரி பஃப் மாதிரி இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். இப்படி தூக்குனா இங்க வந்து அந்த எலாஸ்டிக் தெரியும். இந்த மாதிரி ஒரு டைப். இது வந்து நம்பர் 1 ட்ரெஸ் நம்பர் 1 நேவி ப்ளூல நீளமா கோடு வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து இங்க ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சிருக்கோம். இதான் இதோட டிசைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, ரொம்ப ஃபேட்டா இருக்கிறதா ஃபீல் பண்றவங்க, ஸ்டவுட்டா இருக்கிறதா நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெர்டிகல் போடலாம். வெர்டிகல் போடும்போது அது வந்து ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும், நீங்க ஒல்லியா இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன் வாங்கினாலும் ரொம்ப குண்டா இல்ல பஸ்ட் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா இப்படி ஹரிசாண்டல் வாங்காம இப்படி நீளமாவே வாங்கிக்கோங்க. ஒல்லியா இருக்கீங்கன்னா இப்படி வாங்கிக்கோங்க, இப்படி குண்டா இருக்கீங்கன்னா இப்படி வாங்கிக்கோங்க. ஸோ இது என்ன ஹைட் வரும்னா இந்த ஹைட் வரும். நான் துபாயில கூட போட்டிருந்தேன். ஸோ இதை போட்டுட்டு நீங்க ஒரு ஷூ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஹைட் நல்ல கீழே இருக்கு. இதுக்கு பேண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. பட் வேணும்னா நீங்க பேண்ட் போட்டு துப்பட்டா போடனா நீங்க 2 in 1 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். போடாமே இது நல்லா தான் இருக்கு. கிளாத் வந்து இதுல எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னான ஒரு கிளாத். எங்க பாருப்பா 2 பக்கமும் பாக்கெட். இப்பதான் பாக்குறேன் 2 பக்கம் பாக்கெட். அப்பனா நான் தான் வந்து தப்பா போட்டிருக்கேன். தான் வந்து ஃப்ரண்ட் கொஞ்சம் டீப்பா இருக்கிறனால அப்ப நான் ரிவர்ஸ் போட்டிருக்கேன். கரெக்ட், நான் ஃபர்ஸ்ட் பண்ணதான் கரெக்ட். 2 பக்கமும் பாக்கெட் இருக்கு. இது வந்து இதோட ஹைட். கொலுசு போடுற இடத்துல இருந்து இத்தினோண்டு தான் உங்களுக்கு மேல கால் தெரிய போகுது. இது வந்து அசிங்கமா இருக்கவே இருக்காது. ஸோ வீட்டுல வந்து உங்களுக்கு ரொம்ப அலோவ் பண்ணலனா கூட இந்த மாதிரி நீங்க இந்த லென்த்துக்கு ட்ரெஸ் தைச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி லென்த் வேணும் அப்படின்னு கூட நீங்க உங்க டைலருக்கு அனுப்பலாம். பை த வே இது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா deepudesigners.in இன்ஸ்டாகிராம் அவங்களோட பேஜ் இது. ஸோ அங்கதான் நான் வாங்கினேன். ஒரு செங்கரும்பு அந்த பாட்டுக்கு மச்சான் வீச்சருவா பாட்டுக்கு நான் வந்து ட்ரெஸ் மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணல, அந்த ட்ரெஸ்ஸஸ் இவங்களோடது. அப்புறம் வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா அந்த பாட்டுக்கு பண்ணல, அது இவங்களோடது. உருகின்னு ஒன்று இப்படி உருகி விழுவேன். அதில்
அதுல சாரி ஓகே சாரி சார் அதை மறந்துடுங்க. இந்த 2 ப்ளஸ் இன்னொரு பாட்டு இருக்கு, அதை நான் பாட்டு மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இவங்களோட தான். இப்போ ட்ரெஸ் நம்பர் 2க்கு போலாம். இது வந்து நான் பல 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 வருடங்களா வச்சிருக்க ஒரு ஃப்ராக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃப்ராக் இது. இந்த ஃப்ராக் வந்து நான் பிபில இருக்கும்போது போட்டிருந்தேன். இது எங்க வாங்கினா இன்ஸ்டோர் தான் எனக்கு ஃபுல் பிக் பாஸ் வந்து ட்ரெஸ் ஸ்பான்சர்ஸ். நம்ம போடுற வீக்கெண்ட்ல இருந்து டே 1ல இருந்து நைட் வரைக்கும் நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாமே எனக்கு பிக் பாஸ் ஸ்பான்சர். இன்ஸ்டோர் தான் ஸ்பான்சரு. இன்ஸ்டோர் வந்து முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட், அவங்க நல்லா தெரியும், அவங்களை நான் மாடல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக பிபியும் கிடச்சது. அவங்க நல்ல ஃப்ரெண்ட், வேற ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அதனால எனக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு போய் நான் வந்து ஒரு 4 days முன்னாடி தான் பிபி ஓகே ஆச்சு. 4 days கூட இல்லை, 2 days முன்னாடி தான் ஓகே ஆச்சு. 2 days நான் குவாரண்டைன் போயிட்டேன். 2 நாள் என்னால் எங்கேயும் போய் ட்ரெஸ் வாங்க முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு அவங்க ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப பிடிக்கும்னால நான் இன்ஸ்டால வாங்கினேன். அதுக்கு நான் தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் பிக் பாஸ் வாங்கினதெல்லாம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க குர்த்தி கலெக்ஷன் வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்ஸ்டோர். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டோர் போகிறதா இருந்தால் அண்ணா நகர் பிரான்ச் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க. அவங்க புருஷவாக்கம்ல இருக்காங்க, வேலச்சியில் இருக்காங்க, அண்ணா நகர்ல இருக்காங்க, டி நகர்ல இருக்காங்க, பாண்டி பஜார், 4 இடத்துல இருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து அண்ணா நகர். ஏன்னா அங்கே இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. ஸோ நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் அங்கே தான் வந்து வாங்குறதுனால மொத்த நியூ கலெக்ஷன்ஸும் மேக்ஸிமம் வந்து அண்ணா நகரில் வச்சிருப்பாங்க. ஸோ மற்ற பிரான்ச் போகிறத விட நீங்கள் கொஞ்சம் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஆடட் இன்ஃபோ. இந்த வீடியோவில் வேறு எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாமே வந்து என்னோட நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது தான். ஓகே, இப்போ இந்த ஃப்ராக் வந்து என்ன ஃபோட்டோ ஷூட் வைக்கட்டும், என்ன வைக்கட்டும், இம்மிடியேட்டாக நான் கோ டு ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் இந்த ஃப்ராக் தான் போடுவேன். இந்த ஃப்ராக் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி வரும். பேசா மாத்திட்டு வந்துருவா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் மாத்திட்டே வந்துட்டேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்றனால. இந்த போனிடெயில் போட்டாதான் அந்த ஃப்ராக்ஸோட அழகு வந்து தெரியும். நான் கேவலமா கொண்ட போட்டிருக்கேன். ஓகே, இதோட ஹேண்ட் வந்து இது ஒரு ட்ரீமி ஹேண்ட் தான். இங்க பாருங்க, இந்த மாதிரி வரும். ஆக்சுவலி இது வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஸ்லீவ்லெஸ்ன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நானே இப்படி காட்டுறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்பவுமே இது ஒரு ஹேண்டாக தான் உங்களுக்கு இருக்கும். கை மட்டும் நீங்கள் தூக்க முடியாது. தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரியும். பட் வந்து நீங்கள் கையில் ஒன்று தூக்க போகிறது எப்படி தானே இருக்க போகிறீங்க, தேவைப்படாது. அண்ட் இந்த இடத்துல பெருசாக ஒரு நாட் இருக்கும். அழகாக நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். ஐயோ இருங்க, நான் போனிடெயில் போட்டு வரேன். ஓகே, போட்டேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டாப் வந்து எந்த விதத்துலையும் ஒரு அசிங்கமாகவும் அந்த மாதிரி தெரியாது, ஒரு அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. இது வந்து உள்ளே இருக்க மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்க்க ஒரு அசிங்கமாகவே இருக்காது. நீங்கள் என்ன ஷேப்பில் இருந்தாலும் இதை கட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இது இல்லை அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிப் ஷேப் வந்து கிடச்சிரும். ஹைட் பார்த்தா அப்படி இருக்கும். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் இந்த ட்ரெஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மேக்கப் ஃபோட்டோ ஷூட் போனாலே இந்த ட்ரெஸ் நான் போட்டு போயிடுவேன். ஒன்று எனக்கு ஈஸி டு வியராக இருக்கும். ஸோ வெயில் அலையறதுக்கு எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால ஈஸியாக இருக்கும். அப்புறமா ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட்டில் சாரீ லெஹெங்காலாம் போடுவோம்ல, அப்போ டப்புன்னு ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கும் எனக்கு இந்த ஃப்ராக் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டாப், இது எனக்கு எங்கே வாங்கினேன்னு ஞாபகம் கூட இல்லை. இன்ஸ்டோரா ஆஜியோவான்னு ஒரு டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சது ஆஜியோவில் வாங்கியிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நான் இன்ஸ்டோவில் நான் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸே வாங்க மாட்டேன். ஸோ இது எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, என்ன பிங்கா இருக்கு, ஐயோ என்னாச்சு எனக்கு. ஐயோ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் ஒரு பிங்க் கலர் டாப் போட்டிருந்தேன், அதுல இருந்து சாயம் ஒட்டி இருக்கு. பயந்துட்டேன் ஒரு செகண்ட், என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட வீடியோவில் தான் ஏதோ லைட்டிங் ஃப்ளோரிசென்ட் வருதோன்னு நினச்சிட்டேன். ஓகே, நான் பிங்க் டாப் போட்டிருந்தேன், போய் குளிக்கணும். அப்போ இப்போ நான் நேராக ஷூட்லேருந்து வரேன், இல்லை நல்லா இப்படி இருக்கேன். ஓகே, பயந்துட்டேன். ஓகே, இப்போ போகலாம். இப்போ வந்து ஐ திங்க் இது வந்து 90% ஆஜியோவில் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆஜியோன்னு AJIO ajio.com. ஆஜியோ அப்படின்னு போட்டிங்கனாலே ஆப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ஆப்பில் போய் கூட வாங்கிக்கலாம். இல்லை ஏகப்பட்ட ஆஃபர் போடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்லாம் இல்லை வெறும் 350 ரூபா 400 ரூபாய்க்கெலாம் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னாக இருக்கும். அந்த மாதிரி 350 ரூபா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை போடுவீங்கன்னா வாங்கலாம். லாங்கும் நிறைய இருக்குது. ஆஜியோவில் வாங்கின லாங் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நிறைய ஃப்ராக் இருக்கு, எல்லாமே காட்டுறேன். இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இது வந்து பஸ்ட் வந்து கொஞ்சம் கூட ஆடாவே காட்டாது. இங்கே பாருங்கள், இப்படி தனியாக தெரிகிற மாதிரி காட்டாது. இது புலி ட்ரெஸ் அப்படின்றனால ஸோ உங்களுக்கு வந்து பஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை மறைக்கணும் அப்படின்னா
ஐ மீன் அது கான்சென்ட்ரேஷன் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி புலி ட்ரெஸ் நீங்கள் போடலாம். புலி ட்ரெஸ் போடும்போது என்ன ஆகுனா இது அங்கங்க இப்படி இல்யூஷனாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து கரெக்டாக உங்கள் பஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இது இல்யூஷனாக ஒரு பேட்டர்னாக இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரி பஸ் பெருசாக இருக்கவங்க இந்த மாதிரி புலி ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி எனி பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு கொச்சு பேட்டர்ன் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா யாராலையும் அதில் போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஷேப்பும் எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இல்லை எங்கேயுமே ஜிப் கிடையாது, பேக்கில் கீக்கில் சைடில் எங்கேயுமே ஜிப் கிடையாது. ஆனால் எனக்கு ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு, நல்ல ஹைட்டு. எனக்கு கொலுசு போடுற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் காட்ட ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது. இதில் நான் ஷூ செப்பல் எது போட்டாலும் இது வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்ட் கிளாத் வந்து ரொம்ப தின்னு, நல்ல தின் மெட்டீரியல். அதனால நல்ல, இது பேர் ஜார்ஜெட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்ல ஈஸியாக இருக்கும் வியர் பண்ண. அண்ட் உள்ளே இருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மெட்டீரியல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நீங்கள் இதுக்குள்ள ஒரு பாவாடை போடணும்னு அவசியம் இல்லை. எந்த ஃப்ராக் போட்டாலும் சாரி தும்மலும் கொட்டாவையும் சேர்ந்து வரும். ஓகே சாரி. ஸோ எந்த ஃப்ராக் போட்டாலும் ஒரு ட்ரௌசர் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்க ட்ரௌசர் வேணா நான் வீடியோ எண்டில் நான் எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன். அந்த மாதிரி ட்ரௌசர் வாங்கிக்கோங்க. ரொம்ப டைட்டாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரௌசர் கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. முடிஞ்சாலும் காட்டன் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? நான் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த நெக் பேட்டர்ன் இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. இது பேர் வந்து ஷோ பட்டன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பேர் ஷோ பட்டன்னா, இந்த பட்டன் வந்து நீங்கள் போட முடியாது. ட்ரெஸ் மேலே ஆல்ரெடி வந்து தச்சிருக்கிற பட்டன். ஸோ சில பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து கீழே எண்ட் வரைக்கும் இருக்கும். அது வந்து பிரிக்கலாம் முடியாது, சும்மா பட்டன் ஷோக்கு வச்சிருக்கனால அது பேர் ஷோ பட்டன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஷோ பட்டன் 2 வச்சு கொடுத்து 4 கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து சைனீஸ் காலர்னு சொல்லுவாங்க. காலர் இருக்கும், ஆனால் கட்டான மாதிரி இருக்கும். பொதுவாக காலர்னா எப்படி இருக்கும், இப்படி மடிஞ்சிருக்கும்ல, அதானே காலர்னு சொல்லுவோம். இது பாருங்க உள் பக்கமாக இருக்கு, ஆனால் எப்படி மடிஞ்சிருச்சு, சைனீஸ் காலர் அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக இங்கே ஒரு விரிசல் மட்டும் தெரியும். ஸோ இதான் இந்த ட்ரெஸ்ஸோட கியூட்னஸ். எனக்கு இதில் இன்னும் பிடிச்சது என்னன்னா, இங்கே பாருங்க எண்ட் வரைக்கும். எப்பவுமே ஒரு ஸ்லீவ்லெஸ் வாங்கும்போது என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, அந்த ஸ்லீவ்லெஸ் வந்து இப்படி இருந்து நம்மளோட இந்த கட்லாம் ரொம்ப தெரிஞ்சா அது அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு. பட் கொஞ்சம் வந்து வியர் பண்ண வெக்கப்படுறவங்களுக்கு வந்து, என்னால ரொம்ப வெக்கப்படுவேன் ஸ்லீவ்லெஸ் வியர் பண்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இது ஃபுல்லா இங்கே ஒரு லைன் வருது இல்லையா, ஆம்பிட் லைன், அந்த லைனை ஃபுல்லா அப்படி கவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இவ்வளோ வெக்கப்பட்டு கூட இந்த வணக்கம் தமிழான்னு சன் டிவியில் ஒன்று பண்ணேன். அது பண்ண போய் தான் நான் நிறையா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடவே ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா அதில் கம்பல்சரி மாடர்ன் ட்ரெஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இவ்வளோ ரிசர்வ்டாக இருந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட கஷ்டமாக இருக்கும்போது ஸ்லீவ்லெஸ் தான் கொடுக்குறாங்க டிசைனர் அப்படின்னா நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இந்த இடத்து மூடிடுங்க, அதில் எட்ஜ் வரைக்கும் மூடிடுங்க. பட்டையாக எனக்கு இந்த காலர் போன் இருக்குல்ல, இந்த போன் வரைக்கும் மூடிடுங்க. எனக்கு இப்படிலாம் வேணாம். ப்ளஸ் முட்டிக்கு வந்து கொஞ்சம் கேட்பேன், பட் முட்டி கொஞ்சம் ஆப்ஷன் கிடைக்கிறது கஷ்டம், அப்புறம் பழகிடுச்சு. பட் ஆம்பிட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு வந்து இப்படி வந்தால் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். பழகிருச்சுன்னா இப்படிலாம் கூட ட்ரெஸ் இருக்குது, இப்படி கயிறு வந்து இப்படி வர ட்ரெஸ்லாம் இருக்குது. பழகிருச்சுன்னா நீங்கள் அதை போட விருப்பப்படுறீங்க, அப்படி ஒரு சேஃபான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா போடலாம். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கான சேஃபான இடத்துல நம்ம இருக்கோன்னா அதை நம்ம ஷேராக பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு நிறைய ரேபிஸ்ட் அதிகமாக இருக்க ஒரு இடம், தெரிஞ்ச ஒரு இடம், அங்கே நிறைய ரேப் நடந்திருக்குன்னு வைங்களேன். அங்கே வந்து நான் இப்படி ஒரு கயிறு போட்டுட்டு நான் இப்படி போய் நிற்பேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணால் நடக்கலாம் தான். இப்போ நான் காரில் போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு சேஃபாக என் அண்ணன் தான் ஆட்டோவே ஓட்டுறாரு அதனால நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சேஃப்டி இருக்குது, நான் எங்கேயும் இறங்க மாட்டேன். பட் நான் அது வழியாக நடந்து வர போகிறேன் அப்படின்னா, புரியுதா என்ன சொல்கிறேன், நான் ரிஸ்கான ஒரு இடத்துல வரேன்னா அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ், இல்லை நான் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னா நம்ம என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சேஃப்டியை மட்டும் எப்பவுமே பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்காக சொல்லலை, இன் ஜென்ரல் சொல்கிறேன். இப்போ நான் 100 பவுன் நகை வச்சுருக்கேன், 100 பவுன் நகை போட்டு நான் என் காரில் வந்தேன்னா கண்ணாடிலாம் மூடி இருக்கும், உள்ளே வந்து யாரும் என்ன அடித்து வாங்க முடியாது. நான் 100 பவுன் நகை போட்டு நான் ரோட்டில் வந்தேன்னா இன்னும் நம்ம நாடு அந்த அளவுக்கு சுதந்திரமாக மாறலை. நம்ம நாடு இன்னும் ஒரு பயத்தோடயே வாழ வேண்டிய நாடாக தான் இருக்குது. நம்ம இன்னமும் பார்க்குறோமே புதுச்சேரி கேஸ், 9 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் ரேப் கேஸ்லேருந்து நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம நாடு இன்னும் மாறலை. ஸோ இந்த மாறாத நாட்டில் நான் வந்து புரட்சி பண்ண போகிறேன். நம்ம 100 பவுன் போட்டு நம்ம நடக்க முடியாது. ஆனால் 100 பவுன் போடலாம். எப்போனா நான் என் காரில் என்னோட சேஃப்டியை நான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், எனக்கு ஒரு ஷீல்டு இருக்குது அப்படின்னா நம்ம வரலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதுக்குன்னு பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் மூடிட்டு போகணும் அப்படின்னு நான் பூமர் மாதிரி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் எல்லாமே மாறிட்டே வருது. ஸோ நம்மளை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். நம்மளும் சேஞ்ச் ஆகிட்டே வரோம், அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டே வராங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் சேஞ்ச் நடக்க. கொடுப்போம், ஒரு டைம் கொடுத்து தான் பார்ப்போமே. முன்னே இருந்ததை விட இப்போ மாறிட்டோம்ல.
ஸோ இப்போ இருந்ததை விட இன்னும் ஒரு 50 இயர்ஸில் இன்னும் மாறும். நம்மளோட பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வர மாதிரி நேஷனா நம்ம அதை மாற்றலாம். ஓகேவா? அண்ட் பை த வே இதான் பேக். ஓகே, நான் ஓவராக பேசிட்டேன்னா சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சாரி. நெக்ஸ்ட் ட்ரெஸ் நான் மாற்றிட்டு வந்துடுறேன். நான் ஏன் என்னை பார்க்குறேன்னு தெரில. கேமரா நல்லா கிட்ட குனிஞ்சு வச்சுருக்கேன்னா, அதனால என்னால் என் தலை இப்படி கட் ஆகுது. அதனால நான் இப்படி குனிஞ்சு உங்களை பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ் போடவா? ஓகே, இது வந்து ஒரு கியூட்டான ஒரு ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, ரினு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து என்னோட இந்த ட்ரெஸ் மாத்திர டிரான்ஸ்ஜெண்டர் ரீல்ஸ் பார்க்குறீங்களா, அதில் அவங்க தான் வந்து மேக்கப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது எங்கே வாங்கினாங்கன்னா மிந்த்ராவில் வாங்கினாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு எலாஸ்டிக்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு, ஒரு எலாஸ்டிக் மாதிரி. இங்கே வந்து இந்த மாதிரி இது வச்சு ஒரு ஹேண்டு, ஒரு பஃப்டு ஹேண்டு, நல்லா வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. கையெலாம் நல்லா தூக்கலாம், ஆம்பீட்லாம் தெரியாது. அண்ட் ஹேண்டும் நல்லா லூஸாக இருக்குது, அதனால க்யூட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப டைட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, இப்படி தான் வியர் பண்ண பிடிக்கும். நடுவில் ஒரு ஹாரிசாண்டல் லைன் மட்டும் தான் இதோட டிசைன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பெல்ட் வரும். அந்த பெல்ட் வந்து இந்த பாவாடை கலரில் இருக்கும். இப்படி ஒரு பெல்ட் வரும். நடுவில் மட்டும் அந்த ஒரு கட்டமாக ஒரு பிளாஸ்டிக்கில் வரும். அது வந்து இப்போ பெல்ட் எங்கன்னு தெரில, தேடினேன் கிடைக்கல. ஸோ லுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் ஒரு ஷூ வந்து போட்டிருந்தேன். அந்த ஒயிட் ஷூவும் இதுவும் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. கார்டலியா க்ரூஸ் போயிருந்தேன்ல, அந்த வீடியோ பயங்கரமான வியூஸ் போயிருக்கு. ஒரு 6 lakhs கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். 6 or 4 ஞாபகம் இல்லை. பட் வந்து நிஜமா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எப்பவுமே வீடியோ வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக போடுறத விட இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சி தான் போடுவேன். எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க. எனக்கு ஒரு ட்ராவல் அப்படின்னாலே இன்ஃபோ சொல்லணும்னு தான் என் டிஃபால்ட்டாக என் மைண்டில் பதிஞ்சிச்சு. அங்கே போய் என்டர்டெயின் பண்ணுங்கிறது வந்து எனக்கு பதியலை. அது என்னோட டைப்பை இல்லை. ஸோ என் டைப் இல்லாமல் என்னால் செய்ய முடியல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற வீடியோவில் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் கார்டலியா க்ரூஸ் பற்றி நிறைய பேருக்கு இன்ஃபோ தேவைப்பட்டிருக்கு போல. அதனால அந்த இன்ஃபோக்காகவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ கார்டலியா க்ரூஸ் வியூஸ்லேயே நம்மள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போகிறோமோ இல்லையோ, நிறைய உலகத்துல நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பாவாடை எப்படி இருக்குன்னா, கோடு கோடா ஃப்ரில்லாக இருக்குது பாருங்க. தெரியுதா? கோடு ஃப்ரில்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து இப்போ வந்திருக்க ட்ரெண்ட், கோடு ஃப்ரில்ஸ். சுத்துனா கியூட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. இது வந்து மிந்த்ரா.com. இப்போ சுற்றுனதுக்கே தலை வலிக்குதுப்பா. 30 வயசு மேலே ஆனாலே பிரச்சனை தான். இந்த 90s கிட்லாம் பாவம் என்ன தான் பண்ணுறாங்களோ. ஓகே, இதான் என்னோட நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ஸு. இதை நான் எப்படி வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ட், எக்ஸ்ட்ரா ஷார்ட்டு. ஸோ இதை போடுற மாதிரியான ஒரு இடம் வந்து எனக்கு வரல. அண்ட் இதுக்கு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மாற்ற ஒரு இடமும் பட்டன்ஸும் இருக்கும். சட்டை மேலே எத்தனை பட்டன்ஸ், எவ்வளோ பட்டன்ஸா அந்த மாதிரி. ஸோ ஹேண்ட் இப்படி தூக்குனீங்கன்னா ஹேண்ட் வந்து செம்ம டிசைனாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு ட்ரீமி ஹேண்ட் தான். ட்ரீமி ஹேண்ட்னா இதுதான், ஏதாவது ரெகுலராக இல்லாமல் ஏதாவது பேட்டர்ன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக அப்படி ஒரு பேட்டர்ன் கொடுத்து இந்த இடத்துல திரும்பி பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சிண்ட்ரல்லாவா, அவன் பேர் என்ன, இவங்க கூட இருப்பாங்களே, இப்படி விளக்கு தேய்ச்சா ஜீனி வரும்ல, அதில் ஒருத்தர் இருப்பாரு, அப்துல்லாவா, அலாவுதீன் கூட ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட பேண்ட் இப்படி தானே போட்டிருப்பாங்க. கீழே டைட்டாக வரும் காலு, திரும்பி இங்கே லூஸாக வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் இது வந்து ஹேண்ட். இங்கே வந்து பஃப் கொடுத்துருக்காங்க, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் பிரேசியர் வந்து நல்லா ஃப்ளாட்டாக தெரிகிற மாதிரி இப்போ பிரேசியர் விற்கிறாங்க. இப்போ பிரேசியர் வாங்கினா இந்த பஸ்ட்டுக்கு ஒன்று, இந்த பஸ்ட்டுக்கு ஒன்று, 2 பேட் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு. அங்கே மட்டும் இப்படி யூ மாதிரி வந்து திரும்பி யூ மாதிரி வருது. அந்த மாதிரி பேட்ஸ் வந்து விற்கிது, இன்ஸ்டோரில் பார்த்தேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்லாம் வந்து இதுக்கு இன்னமும் கொஞ்சம் ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேடோட அது இன்னும் கொஞ்சம், ஐ மீன் இந்த இன்னர்ஸை விட அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லுக்கு. ஸோ இந்த மாதிரி டைட் ட்ரெஸ்லாம் போட்டால் அந்த மாதிரி இன்னர்ஸ் போடுங்க. உங்களுக்கு இன்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஏதாவது வீடியோ வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டோரில் தான் அந்த மாதிரி எல்லா டைப் இன்னர்ஸும் வச்சுருக்காங்க. நான் அங்கே போய் போடுறேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். பின்னாடி ஒரு லாங் ஜிப்பு இருக்குது. ஜிப்பு வந்து இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிச்சு கழுத்து எண்டு வரைக்கும் ஜிப்பு, நல்லா ரவுண்ட் காலர், க்ளோஸ்ட் நெக்கில் ரவுண்ட் காலர். அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட முட்டிக்கு மேலே, என் முட்டி ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ முட்டிக்கு மேலே தான் இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு நல்ல ஹீல் மாதிரி ஒன்று போட்டு, இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க ஆங்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஷோ வந்தால் இது போடலாம். சேரில் உட்கார்ற மாதிரினா இது போட முடியாது, ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நிற்கிற மாதிரி ஷோஸ் தான் போக முடியும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஷோ
இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஷோ வந்தா, ஒரு ஹோஸ்டஸ் மாதிரி ஏதாவது ஷோ வந்தா அந்த மாதிரி போடலாம். இல்ல டிவியே வேணாம், இது ஒன்லி நான் பர்சனலா இந்த மாதிரி மாடர்னா இருக்க விரும்புறேன் அப்படின்னா நம்ம ஏதாவது கொஞ்சம், அதான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். நம்ம வந்து பெரிய ஹோட்டல்ஸ் போறோம், அங்க ரொம்ப க்ரௌட் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண போறோம், அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நான் சேஃபா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா யாரும் ஆக்வர்டா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப க்ரௌடடா எதுக்கு யார் எப்படி அதை எடுத்துப்பாங்களோ அங்கதான் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிகர்தண்டா 2 பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க, அவங்களும் செத்துருவாங்க. நம்ம கையில ஒரு துப்பாக்கி இருக்கு, நம்ம கிட்ட ஒரு சேஃப் இருக்குன்னா அவங்க துப்பாக்கியில சுட்டா நம்மளும் சுடலாம். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்க கிட்ட வந்து பெரிய பெரிய வீரங்கி வச்சிருக்காங்க, நம்ம போய் இப்படி நின்னோம்னா நம்மள கொண்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இது வந்து பூமரா நான் வந்து சொல்லலை. நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடலாம். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்கான மைண்ட் செட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருந்து சேஞ்சஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், பூமரா நீங்க மூடிக்கோங்க, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடிய பொண்ணு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாற்றத்தை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் யார்கிட்ட இருக்கு, முதல்ல அந்த மாற்றத்தை அவங்க கிட்ட பண்ணுங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ண உடனே அவங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கவங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா பார்ப்பாங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ புடவை தான், சுடிதாருங்கிறது அப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம், மாடர்ன் பொண்ணு தான் சுடிதார் போடும். ஆனா அந்த சுடிதார் அக்செப்ட் பண்ணிக்கிற க்ரௌட் யாரோ அந்த பீப்புள் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அது புழக்கத்துல வந்து இப்போ சுடிதார் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு, சுடிதார் போட்டா பழைய ஆளா பாக்குறாங்க, இப்ப அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த முதல் சேஞ்ச் வரும்போது ஒண்ணு நடந்தது இல்ல, அது சேஃபான இடத்துல பண்ணி தானே அந்த சேஞ்ச் நடந்தது. அந்த மாதிரி இப்பயும் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால இந்த ஃப்ராக் வீடியோ போடும்போது எடுத்துனே சொன்னேன், நீங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உங்க வீட்டுல விட மாட்டாங்கன்னா எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்றேன்னா நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ட்ரெஸ் நீங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா போட முடியாது, ஜஸ்ட் இது என்னோட கலெக்ஷன்ல ஒண்ணு அப்படிங்கறனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? உங்க வீட்டுல வந்து அலோவ் பண்றாங்க, நீங்க மாடர்னான ஒரு கேர்ள் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த ட்ரெஸ் போடலாம். இதை நான் எங்க வாங்கினேன்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நான் திண்டுக்கல்ல ஒரு ஷூட் போயிருந்தேன், தெய்வ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துக்காக ஒரு ஷூட் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 1 month 1.5 months கிட்ட நான் 35 days நான் தங்கி ஷூட் பண்ணேன். இந்த 35 days நான் கொண்டு போனேன் எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்து போட்டு ரிட்டர்ன் திரும்பி போட்டு தீந்துருச்சு. ஒரு நாள் வாஷே பண்ணல எந்த ட்ரெஸ்ஸையுமே. சரி எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிட்டோம், கொண்டு போனதே ஒரு 6-7 ட்ரெஸ் தான் கொண்டு போனேன். 35 daysங்கனால நான் ரொம்ப ரிப்பீட் பண்ணிட்டேன். சரி என்ன பண்ணலாம், போய் புதுசா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை பேர் வந்து 555 அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஏன்னா 555 கேட்டா 1 கிலோ ட்ரெஸ் எடுத்தா 555 ரேட்டு. அந்த ட்ரெஸ் வந்து ஒல்லி ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அது 1 கிலோ ஆற வரைக்கும் நீங்க நிறைய ட்ரெஸ் வரும். இப்போ இதெல்லாம் வந்து திக்கு ட்ரெஸ், இதெல்லாம் வந்து நல்ல காட்டன், திக்கு காட்டன் ரயானா அந்த மாதிரி திக் பனியன் மெட்டீரியல். ஸோ இது வந்து வெயிட் அதிகம். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்தா 2 ட்ரெஸ் எடுத்தாலே 1 kg வந்துடும். இப்போ இதுக்கு நீங்க 555 பே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் நான் வந்து இது கொஞ்சம் ஒல்லி ட்ரெஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 6-7 ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு குட்டி டாப், சின்ன டாப்ஸ் அதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 6-7 கிட்ட வந்துச்சு. எல்லாம் சேர்த்து 1 கிலோ வந்துச்சு. நான் வந்து 555 தான் பே பண்ணேன். அப்படி பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வெளியே நம்ம வாங்கினோம்னா மாடர்னா எங்கேயாவது ஒரு 800 rupees அந்த மாதிரி அது அபோவே வரும். மேக்ஸ்ல வாங்கினா 1000 above தான் வரும். பட் அது வந்து 555க்கு இதையும் எடுத்து மற்ற கொஞ்சம் சின்ன ஒல்லி டாப்ஸும் ஷிம்மிஸ் அந்த மாதிரியும் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதனால ரேட் கம்மியா இருக்கனால நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னமும் இல்லை ஒரு டேமேஜோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அங்கே டேமேஜ் ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு வந்து இப்படி விற்பாங்க. பட் இந்த ட்ரெஸ் எந்த டேமேஜுமே இல்லை, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை போட்டு போறதுக்கு கரெக்டான இடம் தான் இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு ஹோட்டல்ஸோ எங்கேயோ போனோம்னா இதை நான் கண்டிப்பா வியர் பண்ணுவேன். அன்னைக்கு உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ், இது என்னோட ஃபேவரட்டான ட்ரெஸ். அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் போட ரொம்ப வெக்கப்படுறீங்கன்னா நீங்க இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து சுடிதாரோட கவுன் கிடையாது, எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு ஃப்ராக் தான். ஆனா வந்து ஃபுல் சைஸ் வரும், ஃபுல் சைஸ் வரைக்கும். நீங்க சப்பலோ எதுவோ ஷூவோ நீங்க எது வேணா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஃப்ரில் மாதிரி வருது. இந்த ஃப்ரில் மோஸ்ட்லி உள்ள வராது, வெளியே தான் வரும். அதனால நீங்க வந்து ஏதாவது பஸ் கான்ஷியஸா இருந்தீங்க அப்படின்னாலும் இது வந்து நீங்க போட்டுக்கலாம். பின்னாடி வரைக்கும் இந்த ஃப்ரில் வருது. இது எங்க வாங்கினேன்னா ஆஜியோல வாங்கினேன். ஆஜியோ AJIO ajio.com அப்படின்னு போட்டு நீங்க தேடலாம். இல்ல ஆப்பாவும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இதோட ஜிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எதுவும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இப்படிதான். இதை வந்து நான் பாலில ரீசெண்டா வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் GT ஹாலிடேஸோட யூடியூப் சேனலுக்கு நான் பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுலயும் இதை நான் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மாதிரி மெட்டீரியல், சென்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ரில்லா வரும், தெரியுதா? அண்ட் உள்ள வந்து ஒயிட் கலர்ல ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னோட அடுத்த ட்ரெஸ். இதுல வந்து எண்டில் எலாஸ்டிக் வருது. அண்ட் இது வந்து ஒரு V neck, பேக்ல வந்து U neck. இது வந்து ட்ரீமி ஃப்ரில்ஸ். இது ஒரு பியூர் காட்டன், தொட்டாலே நல்ல ஒரு
ஒரு ஃபீல் இருக்கும். வேர்க்குது அப்படின்னா நல்லா இந்த ட்ரெஸ் வந்து உறிஞ்சிக்கும். அண்ட் லெக் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃப்ராக் போடும்போது இப்படி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதுல அண்ட் நீங்க வந்து அழகா ஒரு வீ கட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா தீபூட் டிசைனர்ஸ்ல வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அவங்க deepwoodDesigners.in. தக்ஷின் சித்ரா போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. அந்த தக்ஷின் சித்ரா பார்த்துருப்பீங்களா, டோக்கியோட போறேன் அப்போ ட்ரெஸ் போட்டிருந்தால, அதுலயுமே கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க எங்க வாங்கின ட்ரெஸ்ன்னு. ஸோ வந்து deepwoodDesigners.inல வாங்கினேன். ஓகே, இது என்னோட நெக்ஸ்ட் ஃப்ராக். இது வந்து ஒரு ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ். இதோட கழுத்து பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம இறக்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். வைக்கப்படுறீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் இவ்வளோ எட்ஜ் வச்சுக்கலாம். பட் ஃபுல்லா இது வந்து மூட முடியாது. இதோட பேட்டர்னே வந்து இப்படி இருக்கிறதா இதோட பேட்டர்ன். பட் ரொம்ப ஆடா இருக்காது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ சாரிக்கெல்லாம் நல்ல ப்ராடர் பிளவுஸ் வச்சு தைக்கிறாங்கல்ல, அவங்களாம் எங்க தைக்கிறாங்க? ஸோ இங்கே தான் மூடி தான் தைக்கிறாங்க. ஸோ அந்த பிளவுஸ் ப்ராட் பிளவுஸோட சைஸ் தான் அது இருக்கும். இதோட எட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி மூடிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு ஆடான ஃபீல் இருக்காது. ஸோ இதை நான் நிறைய ஷோஸ்ல நிறைய வெளியே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வயிற்றுல ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதனால இதுவே வந்து அந்த ஷேப்பை கொடுத்துரும். இதுக்கு பெல்ட் எல்லாம் தனியாக தேவையில்லை. பட் இது நல்ல பெருசு, கீழே வரைக்கும் வரும். இதுக்கு ஒரு ஸ்லிப்பரோ, ஷூ விட ஸ்லிப்பர் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து இவ்வளோ தூரம் வரும். அம்மா, இதை நான் எங்கே வாங்கினேன்னா இன்ஸ்டோர்ல. இது வந்து நான் இன்ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இதுவுமே நான் என்னோட பிபி டைம்ல வாங்கினதா. நான் அங்கே போடலன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து நிறைய ஷோஸ்ல தான் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னோட ஃபேவரட்டான ஃப்ராக்கு. பட் ஒன்னே ஒன்று என்னன்னா இதுக்குள்ள ஒரு கிளாத் மாதிரி வச்சிருக்காங்க, நான் சரியா அயன் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஒரு லைன் மாதிரி அது ஃபார்ம் ஆகி தெரியுது. அதர்வைஸ் என்னோட ஃபேவரட் ஃப்ராக்கு. நான் முதல் முறையாக பாலி போகும்போது நான் வந்து கேட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்ட ஒரு ட்ரெஸ் இது. IY.in IYYAI.in. ஸோ அந்த பேஜ் தான் இதை வாங்கினேன். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அந்த கேர்ளுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு இது பண்ணியிருந்தேன், முதல் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே பிரைடல் மேக்கப் ஃபோட்டோ ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் போட்டு நான் அந்த பொண்ணுக்கு தான் முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ஸோ அது பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஃப்ராக்கோட ஃபீல், இது கம்ப்ளீட்டாக காட்டன்கள், 100% காட்டன். இது நான் இப்போ அயன் பண்ணாமல் போட்டிருக்கேன். கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. இப்போ நான் மால்தீவ்ஸ் போயிட்டு இந்த பக்கம் டேனால உங்களுக்கு இந்த வி ஷேப் மாதிரி தெரியுது. அதுவே இந்த வி வந்து இருக்காது. இது வந்து ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து பெல்ட்டோ எலாஸ்டிக்கோ எதுவுமே கொடுக்கல. இந்த இடம் வந்து அவங்க கொடுத்த ஸ்டிச் தான். பட் அதுவே வந்து நல்ல ஒரு தனியாக தெரியுற மாதிரி இருக்கு. இதோட ஹைட் வந்து இவ்வளோ வரும். வேணும்னா இதுலயே எல்லோ கலர் நெக்ஸ்ட் தச்சுக்கிட்டேன். ஆலப்பி போகும்போது இதே ட்ரெஸ் அப்படியே எல்லோவில் இருக்கும். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட், கீழே கால் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்கும் வந்து இது கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணேன். அதனால அதில் நெக் வந்து ஒரு இன்ச் கொஞ்சம் மேலே ஏற்றி பண்ணியிருந்தேன். இதான் டிஃபரன்ஸ். பட் இந்த மெட்டீரியலோட டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அயன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கையிலையும் வந்து இந்த இங்கே ஃப்ரில்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ஃப்ராக்கு. இது நான் வாங்கினது இன்ஸ்டோர்ல தான். பட் இதில் என்ன தெரியுமா ஒரு காமெடி, இது வந்து ஒரு ஃபீடிங் ட்ரெஸ். இது ஃபீடிங் ட்ரெஸ்னே தெரியாம நான் வந்து எனக்கு பிபிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னமும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நெசமாகிற சாங் கூட நான் ஸ்டீஃபன்ட்ட பாடினேன், அப்பயும் இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து இந்த மாம்கான ட்ரெஸ். ஆக்சுவலி இது அவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன். முதல்ல இது வந்து நல்ல ஒரு ஃப்ளோயியான ட்ரெஸ்ஸு. பாருங்க எவ்வளவு பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 3/4 சர்க்கிள் கிரியேட் பண்ணுது பாருங்க. 1 சர்க்கிள் கூட இது கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து 1 சர்க்கிள் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் வந்து ஹாஃப் சர்க்கிள் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 சர்க்கிள் ட்ரெஸ். ஓகே, நல்ல பூ போட்ட டிசைன் சூப்பரா இருக்கும். ஒன்று இது நல்ல ஃப்ளோயி ட்ரெஸ், அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது நல்ல வெயிட்லெஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல், அது ஒரு பெனிஃபிட். ஸோ கலர் போகிறது, சாயம் போகிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது. மூணாவது வந்து பஸ்ட் உங்களுக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்னா பஸ்ட் இதை வந்து அப்படியே கவர் பண்ணிடும். கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த கேப் வந்து கவர் பண்ணிடும். உள்ளுக்குள்ள வந்து ஸ்லீவ்லெஸ் தான். பட் நீங்க கையெல்லாம் தூக்கலாம். நீங்க இப்படிலாம் சைட்ல தூக்கலாம் ஒன்றும் தெரியாது. இன்னொரு ரீசனுக்கும் யூஸ் பண்ணலாம். என்னன்னா இது வந்து ஒரு ஃபீடிங் ட்ரெஸ். ஸோ ஃபீடிங் ட்ரெஸ்ஸுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா ஃபீடிங் ட்ரெஸ்ன்னு? நான் வந்து இன்ஸ்டோருக்கு அடிக்கடி போவேன். அப்போ போகும்போது இது வந்து ஃபீடிங் ட்ரெஸ் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இது என்கிட்டே இருக்குங்க, இதை போய் ஃபீடிங்கில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். மேம் இது ஃபீடிங் ட்ரெஸ் தான் மேம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஃபீடிங் ட்ரெஸ்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது. ஸோ இப்படி பண்ணி பாருங்கள். ஸோ 2 இது இங்கேயும் இருக்குது. ஸோ 2 சைடும் உங்களுக்கு வந்து ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியாமே வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆக போகுது. எஸ், லாஸ்ட் ஃப்ராக். இது என்னோட ஃபேவரட் ஃப்ராக். இன்ஸ்டோர்ல திடீர்னு வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ராக் வந்து என்ன சொல்றது ஸ்டாக் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வித்தியாசமா எடுத்துட்டு வரும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இதை வந்து நான் இப்படி மேலே தள்ளனேன்னு வைங்க, இந்த மாதிரி ஆயிடும். நான் இங்கே வந்து டை பண்ணிக்கலாம். இல்லை ஐயோ எப்படின்னு மறந்துட்டேனே.
ஸோ இதில் ஹேண்ட் இருக்குல்ல, இதை வந்து லென்த் பண்ணி இப்படியும் வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம நாட் இதை போட்டுக்கலாம். இல்லை அதை சின்னது பண்ணாலும் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் வேணும்னு நினச்சா இங்கே வச்சு நான் இப்படி நாட் பண்ணிக்கணும். அதை இல்லை எனக்கு இப்படி பெரிய ஹேண்டாக வேணும், எனக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னா, பார்க்கணுன்றது இல்லை, இது ஒரு டிசைன். ஸோ அப்போ வந்து என்ன, ஃப்ரில் வந்து இங்கே ஃபாலோ ஆகும். இப்படி பண்ணும்போது ஃப்ரில் வந்து இங்கே ஃபாலோ ஆகி இங்கே ஒரு டிசைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி ஃபாலோ ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ எனக்கு வந்து இப்படி பிடிச்சிருந்தது, அதனால் நான் இப்படி வந்து வச்சுக்கிட்டேன். இதுவும் நான் நிறைய ஷோஸில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுவுமே அந்த ட்ரீமி ஹேண்ட் சொன்னல, அது மாதிரி இதுவுமே ஒரு வித்தியாசமான ட்ரீமி ஹேண்ட். ஓகே கேர்ள்ஸ், ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் மேக்கப் இந்த மாதிரி கேட்டதுனால இன்னைக்கு என்னோட ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டினேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். பை பாய்.